உண்மையால்தான் அந்த சாதா பணியாரம் மாதிரி இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உள்ள வந்து அந்த கோயிலுக்கு போறதுங்கிறதுனால மங்களகரமா மாம்பழ கலர்ல சாரி கட்டி இருக்க. சந்தோஷமா இருக்கிற மாதிரி என்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கணும் திலகா. உண்மையா இல்லமாடா. சாப்பிட ரொம்ப நன்றிக்கா. மூன்று முக விநாயகர் இன்னைக்கு பயம். இந்த இடத்துக்கு பாருங்க சூப்பரா இருக்குங்க. இந்த இது பண்ணது உனக்கு ஹைட் அதிகம்டா, ஏமாத்திட்டாங்கடா. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து மே தினம். மே தினம்னாலே உழைப்பாளர்கள் தினம்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்களாம் இல்லைன்னா நம்மளாம் எதுவுமே இல்லைங்க, அப்படிதானுங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து பௌர்ணமி. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமினாவே சித்திரகுப்தருக்கு வந்து நம்ம வந்து சிறப்பான பூஜைகள்லாம் நடக்கும். ஏன்னா நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை வந்து அவர் தான் எழுதி வைக்கிறவர். அதனால அவருக்கு வந்து இன்னைக்கு இந்த நாளில் தான் வந்து சிறப்பாக பூஜை செய்வாங்க. அது வந்து அந்த காஞ்சிபுரத்தில் அவருக்கு ஒரு கோவில் இருக்குது. நான் பார்த்துருக்கேன். நான் போயிருந்தப்ப என்னை கூட்டிகிட்டு போனாங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோயிலில். இன்னைக்கெல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். அதை தாண்டி வேற எங்கே அவருக்கு கோயில் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு 2-3 இடத்துல மட்டும்தான் சித்திரகுப்தருக்கு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதனால அங்கே போய் நம்ம கும்பிட்டோமா ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து 6 மணிக்கு மேலே வீட்டில் பூஜையெல்லாம் நல்லா பூவெலாம் வச்சு சாமிக்கு நல்லா ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சு சாமிக்கு படைச்சி தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டு அந்த சித்திரகுப்தருக்கு வந்து ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தாங்க எங்கள் மாமியார். அந்த மந்திரத்தை வந்து 108 முறை சொல்லி பூஜை பண்ணி குங்குமம் போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டா ரொம்ப சிறப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் நான் வருஷம் செய்வேன். ஆனால் இந்த வருஷம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து சிதம்பரம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிதம்பரம் ரொம்ப ஃபேமஸான கோவிலுங்க. அதில் வந்து சிவனும் இருப்பாங்க, பெருமாளும் இருப்பாங்க. 2 பேருமே அங்கே இருப்பாங்க அந்த கோவிலில். அதுதான் அந்த கோவிலோடைய சிறப்பு. அது என்னோட பையன் வந்து அந்த கோவிலை பார்க்கணும் அப்படின்னு போன ட்ரிப் போய் பார்த்தோம். ஆனால் இந்த ட்ரிப் மறுபடியும் ஒரு ட்ரிப் போகலாம்ப்பா அப்படின்னு சொன்னான். அது வந்து அதனால இந்த சித்ரா பௌர்ணமிக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிதம்பரத்துக்கு போகலான் இருக்கோம். இந்த பக்கம் பார்த்தா ஒரு சாமி இருக்கும், பெருமாள் இருப்பார். இந்த பக்கம் பார்த்தா நடராஜர் இருப்பார். 2 பேருமே இந்த பக்கம் ஒரு சாமி இந்த பக்கம் ஒரு சாமி இருக்கும். எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை, போனதுக்கு அப்புறம் பார்த்துட்டு சொல்கிறேன். நான் மொத்தத்தில் 2 பேருமே அங்கே இருப்பாங்க. சிவனும் இருப்பாங்க, பெருமாளும் அங்கே இருப்பாங்க. 2 பேர்த்தையும் பார்த்துட்டு வரலாம் நம்ம. அதனால வாங்க, இன்னைக்கு என் கூட சேர்ந்து நீங்களும் சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம சிதம்பரத்தில் இருக்கிற சிவனை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சரிங்களா? வாங்க. இப்போ காலையில் என்ன டிஃபன் செஞ்சுருக்கிறேன்னு வந்து உங்களுக்கு காட்டுறேன். உடனேலாம் நான் போயிட முடியாது. காலைல டிஃபன் செய்யணும், காட்டுக்கு வேலைக்கு வரவங்களுக்கு வேலையெல்லாம் சொல்லணும், எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மதியமாக தான் கிளம்பி போகிறோம். ஏன்னா நைட்டு தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் சாமியை. அதனால ஒரு 2 மணிக்கு மேலே போனோமா போதும் நம்ம. சரிங்களா? நாங்கள் முதல்ல காலை டிஃபனை என்னன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி காலையில் வந்து அவல் பணியாரம் தான் செய்கிறேன். அவல் மட்டும் ஊற வச்சு நல்லா மோரில் வந்து அவலை ஊற வச்சு அதுக்கப்புறம் ரவை கொஞ்சம் போட்டு அதையும் அவள்லேயே ஊற வச்சு அவல் கூட சேர்த்து ஊற வச்சு கொஞ்சம் அரிசி மாவு போட்டு இன்றைக்கி வந்து பணியாரம் சுட்டுட்ருக்கேன். நல்லா தாங்க இருக்குது, நல்லா முறுமுறுன்னு வரும் போல் இருக்குதா. ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி சாப்பிட்டு இன்னைக்கு காலை டிஃபன் எங்களுக்கு வந்து அவல் பணியாரம் தான். மாவு இருக்குது, ஆனாலும் வந்து சரி ஒரு ட்ரிப் இப்படி தான் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு தான் வருது. கொஞ்சம் நேரம் வேகுது, இன்னும் கொஞ்சம் நேரம். பணியாரம் எப்படி தான் இருக்குது? நார்மலாக இருக்கு. மேலே வந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்குது, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது. இல்லை அவல் பணியாரங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த இது போடுறதுக்கு போல என்னது அரிசி மாவுக்கு போல நம்ம இட்லி மாவையை கூட ஒரு 2 கரண்டி போட்டு பணியாரமாக சுட்டுக்கலாம். அப்போ உள்ள கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லா முறுமுறுன்னு இருக்கும். உண்மையால்தான் அந்த சாதா பணியாரம் மாதிரி இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உள்ள வந்து அந்த அவல் டேஸ்ட் தெரியுது நல்லா. ஆமாம், சூப்பர். யா
சூப்பராக ரிவ்யூ கொடுத்துட்டான். நம்ம காட்டில் போய் என்ன வேலை செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி என்னன்னு தெரியல, வெயில் கொஞ்சம் கம்மியாக அடிக்குது. நேற்றுக்கு பெங்களூர் பக்கம்லாம் மழை பெஞ்சதுனால நம்ம ஊர் பக்கம் வெயில் கம்மியாக அடிக்குதோ என்னவோ தெரியல. எங்கள் ஊர் பக்கம் டெய்லியும் அடிக்கிற வெயிலை விட இன்றைக்கி கொஞ்சம் கம்மியான வெயில் தான் அடிக்குது. சுருக்குன்னு படலை, நல்லா இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எதுக்கு ரெடியாக இருக்கும்? கோயிலுக்கு போகிறதுக்குடா. கோயிலுக்கு போகிறதுங்கிறதுனால மங்களகரமா மாம்பழ கலர்ல சாரி கட்டியிருக்கேன். மஸ்டர்ட் கலர் மாதிரி இருக்கு. மஸ்டர்ட் தான். இது ஜூட் மெட்டீரியல் சாரி. எப்படி சூப்பரா இருக்கு. நான் பட்டு சாரி மாதிரி இருக்குதா? ஆனால் இந்த வெயிலுக்கு பட்டு சாரிலாம் கட்ட முடியாது, அதனால தான் வந்து நார்மல் காட்டன் சாரியாக கட்டிக்கிட்டேன். சூப்பராக இருக்குதா? அவ்வளோதான், போகலாம். இன்னைக்கு நம்ம கூட வந்து கோயிலுக்கு சர்வேஸும் வராரு. சர்வேஸ் வந்து இந்த கோயிலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறானா. ஏன்னா நம்ம அந்த கோயிலில் வந்து சிவனும் இருந்தார், பெருமாளும் இருந்தார், 2 பேருமே இருந்தாங்க தானே? எனக்கு அது ஒரு டவுட் ஆயிருச்சு. 2 பேரும் இருந்தாங்க, ஆனா யாருன்னு தெரியாம போயிடுச்சு. அதான் கேட்டேன். அதாவது சிவன் வந்து அந்த டான்ஸ் ஆடுற நடராஜர் ரூபத்துல இருந்தாரு, பெருமாள் வந்து இந்த சைடு இருந்தாரு, படுத்துட்டு இருந்த இந்த சைடு பெருமாள் இருந்தாரு, இந்த சைடு தான் நடராஜர் இருந்தார். இதுக்கு இந்த குழப்பமா நம்ம கோயில்ல போய் பாத்துக்கலாம். ஓகே, ஆனா கோயில்ல வீடியோ எடுக்க முடியாது, பாத்துட்டு வந்து சொல்லலாம். கோயில்ல வீடியோ எடுக்க முடியாது. திலகாக்கா சூடா இருக்கு கிழங்கு. ஆமா, ஜர்கன் டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னடா கோயில் எவ்வளவு கூட்டம்? ஓ, இன்னைக்கு பௌர்ணமி இல்ல, அப்பப்ப மறந்து போயிடுறோம்டா. ஹஸ்பண்ட் ஞாபகம் வச்சுட்டா எப்படிலாம் ஞாபகம் இருக்கும். சரியான கூட்டமாகுது. பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு தானே நம்ம கோவில சரியான கூட்டம் இல்ல? இந்த கொண்டு கொட்டுற எலுமிச்சை பழத்தெல்லாம் எதுக்காவது யூஸ் ஆகிற மாதிரி எடுத்துட்டு போகணும்டா, இல்லை வேஸ்ட்டாக குப்பையில் கொட்டுறாங்க. கோவிலை கிராஸ் பண்ணும்போது தாங்க திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அடடா இன்னைக்கு திலகாவுக்கு பிறந்தனாலே நம்ம மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துச்சு. உடனே ஐனாரே யூ-டர்ன் போடு ஐனாரே அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அவன் வந்து டர்ன் பண்ணி வந்தான். நம்ம மேச்சேரியில் இருக்கிற சென்னை கேக்ஸில் போய் கேக் வாங்கிட்டோம் நாங்கள். அதுவும் முதல்ல வந்து என்ன நினச்சேன், யார்கிட்டையாவது காசு கொடுத்து வாங்கி கொடுக்க சொல்லிடலான்னு நினச்சேன், கேக்கை வாங்கி கொடுக்க சொல்லிடலாம் திலகா கையில் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என் பையன் வந்து இல்லைம்மா, நாமளாக வாங்கி கொடுத்தா தான் அது வந்து சிறப்பாக இருக்கும், அதனால் நீங்களே வாங்கி கொண்டு போய் கொடுத்துருங்க, என்ன எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அதில் ஒரு அரை மணி நேரம் நமக்கு லேட் ஆகுமா, அதனால் என்ன வாங்கிட்டு போயே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு அது உண்மையாலுமே ஆமாம் அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணேன். உடனே போய் கேக்கும் வாங்கிட்டு அவளுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு கிளம்பியாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னாக்கா, சர்ப்ரைஸ் பண்ண போறோம். ஏன்னாக்கா இன்னைக்கு வந்து நம்ம திலகா அம்மாவுக்கு வந்து பிறந்த நாள். அவளுக்கு தெரியவே தெரியாது நான் கேக் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு. ஏன்னா நான் இப்போ கோயிலுக்கு போறதுனால வண்டியில கிளம்பிட்டேன். ஆனால் வந்ததுக்கு அப்புறம் இப்போ கேக் வாங்கிட்டு இப்போ அவளை போய் சர்ப்ரைஸ் பண்ண போறேன். எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் அவளோட ரியாக்ஷன். ஹாப்பி பர்த்டே திலகாக்கான்னு கத்துற. எங்க அம்மாவுக்கு வர குஷியா இருக்கு. அம்மா சத்தமே போடாம போங்க, நம்ம ஒரு எலுமிச்சை பழம் அதுக்காம இருக்குது. திலகா, ஏ திலகா, எங்க நிக்கிறா? முக்கியமான ஒரு விஷயம். என்னடி பண்றீங்க? சரிங்க வா. வாங்கடி 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 எல்லாரும். திலகாக்கா ஹாப்பி பர்த்டே திலகாக்கா. திலகாவை இவ்வளோ பிஸிலையும் மறக்க முடியுமா? திலகாவுக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையா? என்ன திலகா வா. சந்தோஷமா இருக்கிற மாதிரி என்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கணும் திலகா. எல்லாருக்கும் கொடு, எல்லாருக்கும் கொடு, உன் பிள்ளைங்களுக்கு எடுத்துட்டு போ.
நான் இவ்ளோ பிஸில போயிட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்துச்சு. ஹாப்பி பர்த்டே. அப்படியே எனக்கு போதும், நீ போய் உங்க வீட்டுக்காரர் கொடு. கொடுத்துட்டு மீதி நான் சாப்பிடுங்க, நீங்க எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டே நீ சாப்பிடு. நான் சாப்பிட்டு தான் வந்தேன். எடுத்துட்டு போ. வீட்டுக்கு கொண்டு போறதா எடுத்துட்டு வந்தேன். அங்கேயும் வாங்கி கொடுத்து வந்தேன். உங்க வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டு எவ்வளவு பிஸியா போயிட்டு என் ஞாபகம் வச்சு திருப்பி ஓடியாந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்களை மறக்க கூடாதுல்ல. ரொம்ப சந்தோஷங்க. சரி சரி, சந்தோஷமா இருந்தா பிஸியில மறந்து போயிருவோம். போயிட்டு கோயில்ல போய் அப்புறம் அப்படியே ரவுண்ட் வட்டம் அடிச்சு போயிட்டு ஓடியாந்துனால. சரி திலகா, தலை நான் வீட்டுக்குள்ள கொஞ்சம் கூப்பிடுவோம் தலை. ஐயோ மாமா God bless you. சரஸ் பண்ணு அத்தை பண்ற மாதிரி பண்ணு. பண்ணுங்கடா, பண்றா. இன்னைக்கு யாருக்குமா பர்த்டே? நம்ம அஜித்துக்கு. அஜித் சார் சொல்லுங்க. சார் 3 நாள் லீவ் விட்டாங்க. பாருங்களேன், கர்நாடகா வண்டி அத்தனையும் பாருங்க எவ்வளவு லைன் கீழ் போட்டு நிக்குது. எல்லாம் டூருக்கு கிளம்பிட்டாங்க. டோல்கேட்டு நிறைஞ்சிருக்கு. டோல்கேட் நிறைஞ்சிருக்கா? ஆமாண்டா, கம்பி வளைஞ்சிட்டு. டோல்கேட்லயே 1 மணி நேரம் ஆயிரம் மாட்டுது. நாங்கள் போகும்போது காரில் தூங்கிட்டு போகிறத எங்கள் விகாஸ் பாருங்களேன் எப்படிலாம் விதவிதமாக வீடியோ எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு, சர்வேஸ் தூங்குறத, நான் தூங்குறத, நாங்கள் 2 பேரும் தூங்குறத அப்படி வீடியோ எடுத்திருக்கான். என்றைக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குன்னு தெரியல. கிடைக்கிற அன்றைக்கி அவன் தூங்குறத நான் வீடியோ எடுக்கணுன்ட்டு இருக்கேன். நான் பாருங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தவ திடீர்னு பிரேக் போடுற சவுண்டு கேட்டோன்னே டக்குன்னு முழிச்சு நல்லா எங்கேயாவது இடிச்சிட்டானான்னு சொல்லி அயனாரை எட்டி பார்த்துட்டு மறுபடியும் படுத்து தூங்குறேன். அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டு வர்ற வரைக்குமே அந்த வீடியோவை போட்டு காட்டி சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. எதுக்குமா நீ தூங்கிட்டு இருந்த, முழிச்சு எட்டி பார்த்தா மறுபடியும் படுத்து தூங்குற அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டே என்னை சிரிச்சிட்டு வந்தாங்க. நம்ம ஊரில் ஏரோப்ளைன் அளவு குத்துறதுனா நல்லா அந்த க்ரைன் மாதிரி வச்சு அதில் தொங்கிட்டு வருவாங்க. ஆனால் இங்கெல்லாம் பாருங்களேன், கம்பம் கட்டி கம்பத்தில் கயிறு கட்டி அதில் தொங்கிட்டு வராங்க. வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா? ஒரு 5 மணி இருக்குங்க, நாங்கள் சிதம்பரம் போய் சேர்ந்தாச்சு. அங்கே இருக்கிற அடையார் ஆனந்த பவனில் போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸு கொஞ்சம் டிஃபன் மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகலாம். ஏன்னா கோயிலில் ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அங்கே இருக்கிற அடையார் ஆனந்த பவனுக்கு போனோம். ஆனால் அங்கே இருக்கிற அடையார் ஆனந்த பவன் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க. 3 முக விநாயகர் முன்னாடியே அதுவும் மரத்துலேயும் செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனால் அந்த வால் ப்ரோக்கெட் இருக்கு இல்லைங்களா, அது நல்லா செஞ்சு வச்சுருந்தாங்க. எனக்கு அது ஏற்கனவே ரொம்ப பிடிக்கும். இதாவது கோவிலாட்டம் அங்கங்கே செவுத்தில் மாட்டி வச்சுருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன், ஒரு ஹோட்டலில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா உண்மையிலுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தானங்க இருக்கும். ஹோட்டலுக்கு உள்ளேயுமே அங்கங்கே செவுத்தில் மாட்டி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதே மாதிரி தாங்க வீட்லேயுமே அங்கங்கே இந்த மாதிரி வால் ப்ரோக்கெட்டில் மாட்டி வச்சதுமாக்க பார்க்குறதுக்கு வீடே கோவில் மாதிரி தெரியும். எனக்கு என்னமோ அது ரொம்ப பிடிக்கிறது இந்த மாதிரி மாட்டுறது. நாங்கள் வடக்கு வீதி வழியாக தாங்க உள்ளே போனோம் கோவிலுக்குள்ளார. ஏன்னா அங்கே தான் அம்மன் சன்னதி முன்னாடியே இருக்குதுங்க. அதனால் நம்ம உள்ளே போனதும் அம்மன் சன்னதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் பெருமாளையும் நம்ம சிவனையும் பார்க்கலாம். அதுக்காக வேண்டி நாங்கள் வடக்கு சன்னதி வழியாக நாங்கள் உள்ளே போனோம். போகும்போது மந்திரம் ஓதுறது காது கேக்குது பாரு. ஏண்டா சத்தம், மந்திர சத்தம் பாரு.
அந்த இடம் பார்த்தா வித்தியாசமா இருக்குதுடா. எது அது அந்த யாழி மாதிரி ஒரு மாதிரி சூப்பரா இருக்குல்ல அது. என்னன்னு தெரியல, அழகா இருக்குது. சரி போங்க, அவர் உங்க முன்னாடி போயிட்டாரு. இந்த இடமே அவ்வளவு அழகா இருக்குல்ல. இந்த இடத்துல பாருங்க சூப்பரா இருக்குங்க. இந்த இது பண்ணது என்னமா பண்றீங்க எல்லாம்? இல்லங்கண்ணே, இந்த என்ட்ரன்ஸே வந்து இந்த சைடுல ஒரு 4 இது மாதிரி செதுக்கிருக்காங்க, அந்த சைடு 4, அங்கேயும் ஒரு 4 கோபுர என்ட்ரன்ஸ்ல இந்த பக்கம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு பாரு. தெரியுதா? அவங்க 2 பேரும் நின்று பாக்குறாங்கம்மா. அந்த கோபுரத்துடைய உள்ளே போதும்போதேங்க அந்த சிலைகள், ஒவ்வொரு சிலைகளும் ஒவ்வொரு விதமாக நாட்டியம் ஆடுற மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. அது ஆனால் நின்று அந்த இடத்துல பார்த்தோமா நம்ம 1 மணி நேரம் நின்று பார்க்கலாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அந்த சிலைகள் எல்லாமே. 4 பக்கமும் வச்சுருந்தாங்க அந்த சிலைகள், 4 பக்கமுமே இருந்துச்சு. எனக்கு நின்று பார்க்கறதுக்கு டைம் இல்லை. எங்கள் வீட்டுக்கார் லேட்டாச்சுன்ட்டாரு. அதனால் சீக்கிரமாக உள்ளே போகிறதா போயிடுச்சு. கோயிலுக்குள்ளே போனோமா 4 பக்கமும் பாருங்கள் அந்த கோபுரங்கள் தெரியுது. அம்மன் சன்னதிக்கு முன்னாடியே வந்து ஒரு இடம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம நின்று பார்த்தோமாக்கா 4 கோபுரமுமே கரெக்டாக தெரியுது. எடுத்துக்கிட்டு வரல. போலாமா? மூஞ்சி செம்மையா இருக்குல்ல, எவ்வளோ இதாக கட்டியிருப்பாங்க கோபுரங்களா. ஏண்டா திருவண்ணாமலையில் எப்படி எங்கே பார்த்தாலும் கோபுரமாக இருக்குதோ அதே மாதிரி தாங்க எங்கே பார்த்தாலும் கோபுரமாக இருக்குதுங்க. உள்ளார இருக்கிற கோவில் ஏரியாவுமே ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சு. எனக்கு அந்த கோவிலை விட்டு வெளில வரத்துக்கே மனசே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க கோவில். இந்த கோவிலில் என்னென்ன சாமி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. இது செகண்ட் டைம் போகிறேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் போனப்போ நைட் டைமில் போனதுனால அவ்வளோ ஒன்றும் எனக்கு கிளியராக தெரியல. இந்த டைம் தான் எல்லாத்தையும் நல்லாவே பார்த்தேன் நான். ஆனால் அந்த கோவிலில் நான் கோபுரத்துக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபருங்க வந்து என்னை பார்த்து பேசினாங்க. அவங்க தான் சொன்னாங்க, மேடம் இங்கே வந்து சித்திரகுப்தருக்குன்னு ஒரு தனி சன்னதியே இருக்குது, அதனால் அங்கே போய் நீ சாமி கும்பிட்டு வாங்க, இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி நீங்கள் சாமி கும்பிட்றது ரொம்ப சிறப்பு அப்படின்னாங்க. அதனால் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அது அங்கே சித்திரகுப்தர் கோவில் இருக்குது அப்படிங்கிறதே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் விடுவேனா நான் போய் அவரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு அது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுங்க. 2 பேர்கிட்ட பார்த்தேன் நம்ம சப்ஸ்கிரைபருங்க, 2 பேருமே அந்த வார்த்தையை சொன்னாங்க, அங்கே அந்த கோவில் இருக்குது போய் பாருங்கள் அப்படிங்கிறத 2 பேருமே சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப மன நிறைவை கொடுத்துச்சு. ஏன்னா நமக்கு ஒரு தெரியாத விஷயம் அவங்க மூலிமா அது தெரிஞ்சு நம்ம போய் மன நிறைவாக சாமி கும்பிட்டு வரோம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? தம்பி ரைட் உங்கள் அப்பாவுக்கு விசிறிட்டு இருக்கிறாங்க. அந்த கோபுரத்தில் விளக்கு ஏற்றிருக்கிறது அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. கோபுரத்தில் விளக்கு ஏற்றிருக்கிறது செம்மையாக இருக்குது. இதே மாதிரி தான் எல்லா கோபுரத்துலையுமே விளக்கு ஏற்றிருக்காங்க. அப்பா எவ்வளோ சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துடும் சாமியை. இதை புளிஞ்சா தண்ணி வரும் போல இருக்குது, அவ்வளோ வேர்க்குது.
இந்த படத்தில் இந்த இதில் ஒரு நாடகம் இதுலேயே இன்னும் எங்கள் வீட்டுக்காரர் தாங்க ரொம்ப சிரமப்பட்டார். அவருக்கு என்னன்னு தெரியல, ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமாக வேர்வை வந்துருச்சு. அப்புறம் அயனார் ஓடி போய் கார்லேருந்து ஒரு விசிறி எடுத்துகிட்டு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லாம் கொடுத்து விசிறிக்கிட்டே இருந்தான். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அப்படி இருந்தும் அந்த உடம்பை வச்சுக்கிட்டே வந்து எப்படியே சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டார். கோவிலை விட்டு ஒரு 7:30 மணிக்கு நாங்கள் வெளியில் வந்துட்டோங்க. நாங்கள் வர வரைக்குமே வந்து பௌர்ணமி நிலாவை பார்க்கவே முடியல என்னால். எங்கடா பௌர்ணமி நிலாவை காணோம், நிலாவையும் கோபுரத்தையும் ஒன்றா பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் நிலா வரவே இல்லை. ஏன்னாக்கா மேக மூட்டத்தில் மறைஞ்சு நின்றுடுச்சு நிலா, அதனால் வரல. எனக்கு இந்த கோவிலை பார்த்ததுக்கப்புறம் மாதம் கூட நம்ம வந்து பௌர்ணமி அன்னைக்கு சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு எனக்கு. ஆனால் இவ்வளோ கூட்டம் ஒவ்வொரு மாதமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஊர்க்காரங்க இருந்தீங்கன்னாக்கா சொல்லுங்கள், ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இவ்வளோ கூட்டம் தான் வருமா, இல்லை இந்த பௌர்ணமிக்கு தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்குதா அப்படிங்கிறத தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஒரு படத்தில் ரஜினிகாந்தும் கவுண்டமணியும் போய் சினிமா டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து கடைசியாக வெளியில் வந்து அப்படியே துண்டெல்லாம் புளிவாங்க இல்லைங்களா வேர்வையோட, அது மாதிரி இருந்துச்சு. கோயிலில் சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்து எங்களுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாம் குளித்த மாதிரி வேர்த்து ஊற்றிருச்சு. அந்தளவுக்கு களைச்சி போயிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் பயங்கர டிராஃபிக்ங்க. ஒரு போலீஸ்கார் வேகமாக வந்து எங்கள் காரை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. எதுக்குடா நம்ம காரை ஃபோட்டோ எடுக்கிறாருன்னு பார்த்தா கடைசியாக அது ஒன் வே, எதுக்கு இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறதுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. உண்மையாலுமே நாங்களாம் வெளியூருக்காருங்க, எங்களுக்கு எப்படிங்க தெரியும் அது ஒன் வேன்னு. அங்கே முன்னாடி நாங்கள் உள்ளே பூதும் போதே அங்கே போலீஸ்காரங்க நின்று அங்கே வந்து உள்ளே பூதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டாரு. ஆனால் நாங்கள் உள்ளே வந்து நடுகாண்ட கோயிலுக்கிட்ட போகும்போது இது வந்து ஒன் வே அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாரு. என்ன செய்ய முடியும் நாங்கள் சொல்லுங்கள். அங்கே வண்டி எடுத்ததுங்க. கடைசியாக கொண்டு வந்து ஆத்தூரில் இருக்கிற அடையார் ஆனந்த் பவனில் தான் வந்து நிப்பாட்டினாங்க. எல்லாருக்கும் சரியான பசி எடுத்துக்கிச்சு. எங்கள் பசிக்கு தகுந்தபடிங்க நாங்கள் ஆர்டர் கொடுத்த உடனே வித்தின் செகண்டில் எங்களுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டாங்க. ஆனால் இது மாதிரி சப்ளை பண்ணது நான் பார்க்கவே கிடையாதுங்க. கடைசியாக அவருக்கு கை கொடுத்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். எப்போவுமே ஒரு வேலையை மற்றவங்களோட அவங்க வந்து ஃபாஸ்ட்டாகவும் அவங்க வித்தியாசமாகவும் செஞ்சாங்கன்னா அவங்கள நம்ம அந்த இடத்துல பாராட்டியே தீரணும். அப்போ தான் அது வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணனதாக இருக்கும் நமக்கு. அதனால் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு வந்தேன் நான். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏமாத்திட்டாங்க சர்வேஜ், உனக்கு பயமாக இருக்குது. தோசை ஹைட் வச்சு பார்க்கலாம்டா. வேணாங்க வேணாங்க, எனக்கு வேணாம்டா. ஹைட் வச்சு சண்டை போட்டுக்கிறீங்க. உனக்கு ஹைட் அதிகம்டா, உனக்கு ஏமாத்திட்டாங்கடா. நான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட போகிறேன். கன்சூமர் கோர்ட்டில் இந்த மாதிரி எனக்கு தோசை வாங்கி குறைச்சிட்டீங்க அப்படின்ட்டு. ஆனால் சர்வீஸ் சூப்பராக கொடுத்தாரு. டக்கு 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சூப்பர். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.